ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு அங்க பக்கத்துல இருந்தவங்க மிச்சம் வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே தனியா பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வெளில போலான்னு பாக்குறா. தன்னோட பில்ல பார்த்ததுமே அதை கொடுக்காம நம்ம எப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறா. ஆனா அங்க இருந்த கேஷியர் கரெக்டா அவளை பார்த்து கூப்பிட்டுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லி கடைசியா வச்சிருந்த காசையும் அங்க கொடுத்துட்டு அங்கே வெளியே கிளம்பிடுறா. இவளுக்கு யாருமே சொந்தம்னு இல்ல. ஏன்னா அவங்க அப்பா தான் ரீசெண்டா இறந்திருப்பாரு. அவங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அதனால அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. வேன்ல இருந்த கொஞ்சம் சாப்பாடும் காலியா போகவும் என்ன பண்றது சாப்பாடுக்குன்னு தெரியாம ஞாயிற்றுக்கிழமை அங்க தூரத்துல ஒரு சர்ச்சில் ஃப்ரீயான சாப்பாடு போடுவாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அங்க போறா. அங்க போனதுமே அங்க ஒரு அன்பான லேடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க நீ வேணா எங்க வீட்டுக்கு வரியாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவளும் அவங்க வீட்டுக்கு போய் 2-3 நாள் சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா அங்க போனதுமே இவள மாதிரியே அம்மா அப்பா இல்லாத நிறைய குழந்தைங்க அங்க இருக்காங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு அதிகமா சாப்பாடு கொடுக்காம இவ நிறைய சாப்பிடுறது, அப்புறமா இவளோட இன்னர் வேர் சாக்ஸ் இது எல்லாத்தையுமே அங்க இருக்க லேம்ப் மேல போடுறதுன்னு சொல்லி ரொம்பவே மோசமா பண்ணிட்டு இருந்தனால அங்க இந்த லேடியும் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. திட்டின இடத்துல நம்ம இனிமே இருக்க கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து அவளும் கிளம்பி போறா. போற வழியில எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டே இருக்கும் போதுதான் அவளோட வண்டியும் ரிப்பேர் ஆயிடுது. ரொம்ப தூரம் போய் பக்கத்துல எப்படியோ ஒரு மெக்கானிக் ஷெட்டையும் கண்டுபிடிச்சு அங்க நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு பதிலா என்னோட வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறா. ஆனா அவங்க ஒத்துக்கல. ஆனா கடைசியில இப்படியே ஒத்துக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்கேயும் பல நாள் தங்கி வேலையும் செய்யறா. அங்க இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறா. அந்த ஃப்ரெண்டு மூலமா தன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயம் ஒரு லைப்ரரியில கம்ப்யூட்டர் மூலமா தெரிஞ்சுட்டு அந்த அட்ரஸ் எடுத்துக்கிறா. அதுக்கேத்த மாதிரி இவ வேலை செஞ்ச நாளும் முடிஞ்சு இவளோட வண்டியும் ரெடியான பிறகு அந்த வண்டி எடுத்துட்டு நேரா அவளோட அம்மாவை பாக்குறதுக்காக போறா. அவங்க அம்மா ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹோட்டலுக்கு போன அவ தன்னோட அம்மாவை சந்தோஷமா பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம காஃபியை குடிச்சிட்டு அந்த காசும் அங்க பக்கத்துல ஒரு லெட்டரும் வச்சுட்டு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த லெட்டர் பார்த்த அந்த அம்மா இவ வெளியே வரதுக்குள்ளேயே பார்த்துட்டு இங்க வான்னு சொல்லி கூப்பிட்டதுமே இவ ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. அவங்க அம்மாவும் இவள வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இனிமே நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த வேனை வித்துடுங்கம்மான்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் அந்த வேனை வித்து அந்த காசையும் வைக்கிட்டு கொடுத்துடுறாங்க. ஆனா 2-3 நாள் தங்கின பிறகுதான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு பசங்கனாலே பிடிக்காது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுக்கும் அவங்க அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப்ல நிறைய கேப் இருக்கிறத பார்த்துட்டு இனிமே இங்க இருந்து நம்மளோட அம்மாக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறா. அதனால வித்து போன அதே வேணா மறுபடியும் போய் அந்த மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நான் கிளம்புறேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அந்த அம்மா அப்ப கூட அந்த பொண்ணை போவாதன்னு சொல்லாம பெரிய பாரம் கம்மியான மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வண்டி எடுத்துட்டு அந்த வண்டி எங்க போதோ தன்னோட அப்பா கூட டிராவல் பண்ற மாதிரி அந்த வண்டியிலே சந்தோஷமா போலான்னு முடிவு பண்ணிடுறா. அம்மா அப்பா இல்லாம தனியா வளர்ந்தவங்களுக்கு அவங்களோட மனசுல எவ்வளவு ரணங்கள் இருக்கும்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.